வெல்கம் டு டிஜிடி சூர்யா விளாக். எந்த எபிசோட் எந்த விளாகும் நம்ம இன்னும் கிளம்பல, எந்த சீரீஸும் கிளம்பல, எந்த பிளேஸுக்கும் போகல. அதுக்கு ஒரே ரீசன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா பட்ஜெட் இல்லை, அதான் உண்மையான ரீசன். சரி, ஏன்டா இப்படிலாம் வேர்த்திருக்கே அதெல்லாம் வந்து நான் சொல்கிறேன். இந்த விளாக் எதை பற்றி அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒரு விளாக் வேறு எதுவும் எபிசோடு இல்லை, அதனால வந்து இதை ஒரு விளாகாக ரெடி பண்ணியிருக்கோம். நல்லாயிருக்கும் அப்படின்றதுனால பிளான் பண்ணியிருக்கோம். இந்த விளாக் என்ன பண்ண போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்ம அண்ணன் ஒருத்தருக்கு மேரேஜ். ஒரு 30 வயசு ஆகுது. இன்னும் வரைக்கும் சிங்கிளாக இருந்து 30 வயசு வரைக்கும் எதுவுமே பண்ணாமல். நோ தப்பாகுதுண்ணா. சூரியான சம்பவத்தை ஒன்று பார்ப்பீங்க. ஃப்ரேம்லேயே இல்லைடா, உள்ள சாரிப்பா, எனக்கு தெரியலையாடா. சூரியான சம்பவத்தை ஒன்று பார்ப்பீங்க. சூரியான சம்பவம். ஓகே, அது வரைக்கும் நான் பேசிக்கிறேன். என்ன அப்படின்னு பண்ண போகிறோம் அப்படின்னா, பிரசாந்த் அண்ணனோட மேரேஜ், எங்கள் அண்ணனோட மேரேஜ். ஃபர்ஸ்ட் டைம் எப்படி சொல்கிறது, எத்தனை வருஷ கனவு இதெல்லாம். அந்த மாதிரி ஒரு மேரேஜ். ஏன்னா வந்து அவரு மேரேஜ் அவருக்கு வெயிட் பண்ணாரோ இல்லையோ, அவருக்கு மேரேஜ் ரொம்ப வெயிட் பண்ணோம். அதனால வந்து அவரோட மேரேஜ் விலாகை வந்து சரி பண்ணலாம், வேற மாதிரி இருக்கும், ஃபன்னாக இருக்கும் அப்படின்றதுக்காக பிளான் போட்டு இந்த விலாக் வந்து ரெடி பண்ணியிருக்கோம். இப்போ டைம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா 5:40. 6 மணிக்கு அங்கே இருக்கணும். யாரும் கிளம்பல, அவனும் பார்த்தீங்கன்னா கிளம்பல, நானும் கிளம்பல. ஏன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, எல்லாருக்கும் 2 நாளாக வச்சு வேலைன்னு வச்சு சரியான வேலை கிழிஞ்சிச்சு. ஆமாம், கிட்டத்தட்ட நேற்று நைட்டு ஒரு பக்கம் பேனர் போய் தப்பாக எடிட் பண்ணி அது 5 மணி நேரம் உட்காந்து நாங்கள் எடிட் பண்ணோம். அந்த மாதிரி அது ஒரு ஃபோன்னு. அதுக்கடுத்து காலையிலேருந்து இன்ன வரைக்கும் வேலை அப்படியே போயிட்டு தான் இருக்குது. இப்போ தான் அமுச்சு விட்டாங்க, சரி ட்ரெஸ் மாற்றிட்டு வாங்க. இப்போ என்ன மறுபடியும் போயிட்டு அந்த இது ரூலர் பேனர் எடுத்துன்னு வர சொல்கிறாங்க. பார்த்துக்கோங்க, வீட்டுக்கு எப்படியோ தப்பிச்சு வந்திருக்கோம். எங்கே அப்படின்னு பார்த்தீங்கன்னா பிரசாந்த் அண்ணன் வீட்டிலே தான் இருக்கும். எல்லாம் நம்ம ஆளுங்க தான், ஒளிஞ்சிருக்க லட்சணம் அந்த மாதிரி. நான் வந்து எல்லோரும் ஒன்றா சேர்ந்து கிளம்பலாம் அப்படின்னு ஒரு பிளான் போட்டோம். இவங்க எல்லாரையும் வர சொன்னேன், இன்னும் எவனும் வரலை, எல்லாம் உட்காந்து லேட் ஆகிட்டு இருக்காங்க. ஸோ இது 6 மணி அப்படின்ற ஃபங்க்ஷனுக்கு நாங்கள் எத்தனை மணிக்கு போவோம்னு எனக்கு தெரியல. 7-8 மணி தான் எனக்கு தெரிஞ்சு. அவங்களே ஒரு ரூம்குள்ளே போனதுக்கு அப்புறம் தான் நான் நோ தப்பாகுதுண்ணா. ரூம்னா அந்த ரூம் இல்லை, அந்த இது ஓகேவா. ஐயோ வாய் உளருதாடே. இதுக்குதான் கொஞ்ச நாள் விளாக் எடுக்காமல் இருந்தால் இந்த மாதிரி தான் உளருது. அதுக்காக வந்து இது பண்ணியிருக்கோம். ஃபஸ்ட்டு ஆல்ரெடி ஒரு வீடியோ எடுத்தேன், கீழே சவுண்டு அதிகமாக போட்டு கேட்கல. என்னன்னு பார்த்தீங்கன்னா, இவன் புதுசாக ஒரு கண்ணாடி வாங்கியிருப்பான். அந்த கண்ணாடிக்கு ஃப்ரீயாக பவர் கிளாஸ், அதுக்கு வந்து ஃப்ரீயாக இந்த கண்ணாடி கொடுத்துருக்காங்க. நான் இவங்க எல்லாம் வந்தோடனே கிளம்பி போகிறதுலேருந்து விளாக். நைட்டு ரிசப்ஷன் காலைல 4 to 6 முகூர்த்தம் வச்சுக்கிறாங்க. ஆனால் எனக்கு தெரிஞ்சு எனக்கு நம்பிக்கை இல்லை இவங்கெல்லாம் எந்திப்பாங்களான்ட்டு. இவங்கெல்லாம் எந்திப்பாங்கன்ற நினப்பில் ஒரு சேம்ல அந்த வேஷ்டி சட்டை கட்டுவாங்களா, அது வேற பிளான். ஒரே மாதிரி மேட்சிங்கா அண்ணன் தம்பி பிரதர்ஸ் அந்த மாதிரி. ஆமாம், அந்த மாதிரி. ஆனால் வந்து இவங்க எந்திப்பாங்கன்ற நம்பிக்கை எனக்கு இல்லை. ஏன் அப்படின்னா, தூணாதான்டா ஏஞ்சிக்கிறதுக்கு அந்த வைப்போட அப்படியே தூங்காமல் இருந்துட்டு நாளைக்கு காலைல தூங்கிக்கலாம் ஓட்டு போட்டு கல்யாணத்தை முடிச்சுட்டு தூங்கினாலும் தூங்குவாங்க அந்த மாதிரி. சரி ஓகே, இது எல்லாரும் வரட்டும். வந்தோடனே கிளம்பிடுறதுலேருந்து நைட்டு ரிசப்ஷன்லேருந்து காலையில் கல்யாணம் வரைக்கும் விளாக் பண்ண போகிறோம். அங்கே என்ன இதில் ஆக போகிறோம் தெரியல. அதில் என்னது விளாக் பண்ணுறதுல அங்கே என்ன சவுண்ட் எஃபெக்ட் இருக்கும், ஃபுல்லாக ஜனம் வந்துடும், எப்படி எடுக்க போகிற அதுதான் தெரில. ஏன்னா வந்து இங்கே அப்படின்றனால வீட்டுக்கு கீழே அப்படி போட்டிருக்கனால சவுண்டை கம்மி பண்ண சொல்லிட்டோம். அங்கெல்லாம் டிஜேவை கம்மி பண்ண சொன்னால் நம்ம பசங்களே நம்மளை அடிப்பாங்க. எங்கள் அண்ணனுக்கு ஒன்றா எங்கள் அண்ணனே அடிப்பண்டா. அதனால எப்படி ஆடியோ இது பண்ணி மேட்ச் பண்ணி பண்ண போகிறோன்னு தெரில. ஆனால் கண்டிப்பாக பண்ணுறோம். அதுக்காக மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு இந்த வீடியோ ஃபுல்லாக பார்த்துட்டு பிடிச்சிருந்தா ஒரு லைக் பண்ணுங்கள். ஓகே, கிளம்பலாமா? கிளம்பலாம். அதுதான் கிளம்புறதுக்கு முன்னாடி வளர ஆரம்பிச்சிட்டாங்க. நம்ம வந்து கிளம்பியாச்சு. எங்கடா எல்லாரும் சேர்த்து விளாக் பண்ணுவோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, எல்லாம் கீழே கிளம்பி எல்லாம் தனித்தனியாக கிளம்பிட்டாங்க. ஸோ வந்து இங்கே வந்து நானும் சந்தோஷம் மட்டும்தான் கிளம்ப போகிறோம். சந்தோஷம் என் ஃப்ரேமில் வரல அப்படின்னா இப்போ வருவான். ஏன் அப்படின்னா, அவன் புதுசாக ஒரு ட்ரெஸ் போட்டிருக்கான். நல்லா இருக்கா சந்தோஷம்? இவ்வளோ டீசெண்டாக நீங்கள் எதுலையும் பார்த்துருக்க மாட்டீங்க. அந்த மாதிரி இருக்கான் சந்தோஷம். தம்பி நான் எங்க நியூ ஜாயினர் கிஷோர். அடுத்து எங்க கிஷோர் வந்தாச்சு. அங்க பிரேம் வேறு பேத்துக்கிறோம் கருவாப்பை. அப்ப நான் நல்லா இல்லையா? என்னடா சொல்றேன், மனசு கஷ்டம். சந்தோஷம் பார்க்கவே இல்லையாடா, இப்பதான் மேல வரேன். சந்தோஷம் இப்படி போய் ட்ரெஸ் போட்டு என்னைக்கா பார்த்துருக்கியா? அடுத்த மாப்பிள்ள நீ தான் போலியே. அவ்வளவுதான், பொண்ணு இப்பயே தேட ஆரம்பிச்சோம். அண்ணனுக்கே இப்பதானே 30 வயசுல பொண்ணு கிடைச்சிருக்கு. இதெல்லாம் சொன்னா 29 வயசு. அதுல ஒரு சந்தோஷம். ஆனா இந்த காலத்திலயும் 29 வயசுல, ஆனா 90 கிட்ஸ். ஆனா நம்மலாம்
நம்மளுக்கு எங்க நடக்குமானே தெரியல இருக்கிற இந்த சுச்சுவேஷன்ல. எல்லாரும் கிளம்பியாச்சு. ஸோ வந்து ரிசப்ஷன்லேருந்து மேரேஜ் வரைக்கும் சரியான ஃபன் இருக்கும். ஆமாம், இப்போ என்ன பண்ண போகிறோம்? போஸா? இல்ல சும்மா என் வீடியோத்தை முடிச்சதான் பார்த்தேன்டா. இல்ல இப்ப கிளம்புறோம், கிளம்பி மண்டபத்துக்கு போயிட்டு தண்ணி கேன் தூக்கி மேல வைக்கணும் ஒரு 30 கேனு. என்ன பண்றது? சரி, ட்ரெஸ் மாத்திட்டா வேலை கொடுக்க மாட்டாங்கன்னு பார்த்தா அப்பதான் கொடுக்குறாங்க. 30 தண்ணி கேன் இருக்கு. ஃபோன் பண்ணி கேட்டேன், டேய் சார்ஜ் போட்டு நோட்டான்னு கேட்டேன். வாடாடா நீ அப்படியே வாடா ஒயிட் பேண்ட் போட்டு தூக்குறாங்க. நாலாவது ஒயிட் பேண்ட் போட்டிருக்கீங்க. எப்படி ஒயிட் பேண்ட் இல்ல குனிஞ்சி இது இப்படி தூக்க முடியாடா என் கையா. இங்க எவனோ பிடிச்சி இழுக்கிறான்டா. அவன் ரோபோட்டிக் மாதிரி இருக்காகுது. அப்ப எதுக்கு இந்த இவ்வளவு தூரம் தான் தூக்க முடியுது. அவ்வளவுதான். ரோபோ மாதிரி இப்படி மட்டும் தான் அவனால ஆக்சுவலி பண்ண முடியும். இப்படி உக்காரனா கூட அந்த பொண்ணுங்க மாதிரி முட்டி போட்டு நீ இப்படிதான் ஏஞ்சி இது பண்ணோம். அதான் நம்ம வந்து கிளம்ப போறோம். ஆல்ரெடி டைம் ஆயிடுச்சு. எத்தனை மணிக்கு கிளம்ப சொன்னாங்க அப்படின்னா அவ்வளோதான் அடிச்சுக்கிட்டே இருக்காங்க. அடிச்சுக்கிட்டே இருக்காங்க. கிளம்புறோம். 6 மணிக்கு கிளம்பணும். 6:30 மணி ஆயிடுச்சு. ஸோ டைம் இல்லை. இதுக்கு மேலே நம்ம கிளம்ப வேண்டியதான். கிளம்புமா? A few moments later. யாருக்கு கொடுக்குறதுக்கு அந்த பூ? இருக்கு அது 3 பேர்ல யாரோ. ஐயோ அங்கே பாரு, பின்னாடி மட்டும் காட்டு, ஃப்ரண்ட்ல கட்டிடுறா. கேஸ் போட்டுருவாங்க. ஓகே, அந்த 3 பொண்ணுக்கு ஒரு பூவை கொடுக்கலாம் அப்படின்னு பிளான் போட்டு வச்சிருக்கான். குத்துருவியா? தைரியம் தான் குத்துருவியா? சரி, உனக்கு ஒரு சவால். தைரியம் தான். கொடுக்க மாட்டல? கொடுக்க மாட்டேன். நான் பாக்கெட்ல வச்சிட்டு போயிடு நேரு மாமா மாதிரி அவ்வளவுதான். சரி, ஓகே, மேலே போலாமா? இந்த இதோட ஆர்கனைசேஷன் வந்து யாருக்கு பேர் என்னடா? இந்த கல்யாணத்துக்கு ஸ்பான்சர் பண்ணாரு. கிட்ட போகாது. இங்கே தான் மைக் இருக்கு. அங்கதான் இருக்க. பேசுறது கேட்காதா? ஆமா, இப்போ கேட்கும். இந்த ஈவெண்டோட மேனேஜர்ஸ் எல்லாமே நாங்க தான். நாங்களா? நீ தான். ஓகேயா? உங்களோட இதுக்கு மேல பாக்கலையா? பாத்துனே அது எடுத்து நட்டஸ்டிங்களா? ஏய், ஆமாப்பா. சரி, ஓகே. நான் தான் பண்ணுவேன். உங்களுக்கு வேண்டாம் எங்க சொல்லுங்க. கான்டாக்ட் இந்த சைடுல, இங்க சைடுல இங்க எங்க சென்டர்ல போடுறோம். அந்த ஈவென்ட் மேனேஜ்மெண்ட் அந்த இதை போட்டு கான்டாக்ட் டீடைல்ஸ் கொடுக்குறோம். வேணா ட்ரை பண்ணுங்க. யாரு? இவனை நீங்க நிறைய இதுல பாத்துருக்கலாம். நிறைய இதுல நீங்க பாத்துருப்பீங்க. என்கிட்ட டேட்டிங் பாரு என்ன? அந்த பொண்ணு வேற ஒருத்தன் கூட போயிடுச்சு. ஆமா போயிடுச்சுதான். போயிடுச்சாடா? சரி, ஓகே, என்ன மேல போலாமா? அப்படியே மேல போய் சஜ்ஜு பாடுறா. எப்படி நடந்து வர போறா? ஆனா எனக்கு என்னடா க்ரௌடா இருக்கு. ஒரு மாதிரி எப்படி சொல்றது, ஈஸியா ஸ்டார்ட் பண்ணலாம்னு பிளான் போட்டோம். ஈஸியா பிளான் போட்டோம். ஆனா மேல ஏறுறப்ப தான் தெரிய போகுது. One eternity later. நேற்று அதோட முடிச்சோம். சரி, எப்படியாவது வ்ளாக் பண்ணிடலாம் அப்படின்னு பிளான் போட்டோம். அவங்க டிஜே ஆஃபே பண்ணல. 12 மணிக்கு மேலே எங்களுக்கு தூக்கம் வந்துச்சு. ஸோ போய் படுத்தோம். 4:30 to 6 முகூர்த்தம் 5:40 தான் வந்திருக்கோம். வந்தாச்சு. நான் 20 நிமிஷத்துல கல்யாணம் முடிஞ்சிடும். இதான் எங்கள் ட்ரெஸ்ஸு. எல்லாம் ஒரே மாதிரி ட்ரெஸ் கோட் போடணும்னு சொல்லிட்டு முடிவு பண்ணி அந்த இதை பார்த்தீங்கன்னா தெரியும். இன்னொரு ஒரு 5-10 பேர் கீழே இருக்கிறானுங்க. போய் கரெக்டாக எடுங்கண்ணா. இடுப்பு கையை தூக்குனா இடுப்பு தெரியும். நல்லா தெரியல. இப்போ கட் ஆகுது. வேஸ்டி கட் ஆகுது. மேலே ஹைட்டு நல்லா கட் ஆகுது. ஆமாம், அதுதான் கல்யாணம். இப்போ மாப்பிள்ளை பொண்ணு போய் பார்ப்போமா? மேலே இருந்து டாப் மேலே இருந்து ஆட்டிடலாம் வாங்க. இப்போ வந்து இதெல்லாம் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. அது பேர் என்ன? தலையில் போடுவாங்களே, அர்ச்சனையா? அர்ச்சனை தான். அர்ச்சனை கிடையாது. அர்ச்சனை வேறடா. ஐயோ, அரிசி தெளிக்கிறது. அரிசி போடுவாங்கல்ல, அது. நல்ல வேலை சீக்கிரம் வந்துட்டோம்னு நினைக்கிறேன். எனக்கு தெரிஞ்சு கீழே போனால் தான் அது கிடைக்கும்னு நினைக்கிறேன். அப்படியே கீழே காட்டு. ஒரு பக்கம் தாலி, ஒரு பக்கம் தாலி. இன்னும் 2 தனித்தனியாக போகுது. ஒன்றா தான்டா. அது தாலி தொட்டு கும்பிட்டு அந்த இது. சரி, ஓகே. நம்ம போயிட்டு ஃபர்ஸ்ட்டு அண்ணனுக்கு போய் ஏதாவது அரிசி போட்டு அதுக்கடுத்து விளாக் கண்டினியூ பண்ணுறோம். எனக்கு தெரிஞ்சு இப்படி தான் பிளான் போடுறோம். நேற்று நைட்டு இந்த சத்தம் டிஜே, இன்னைக்கு பார்த்தா ட்ரம்ஸ் அடிக்கிறாங்க. இல்லை, ட்ரம்ஸ் நிப்பாட்டாங்க கொஞ்ச நேரத்துக்கு. அந்த இது அடிக்க மட்டும் அடிக்காங்க. சரி, ஓகே. இது வருது. போகலாம். அர்ச்சனை வருது. என்னண்ணா எப்போ நான் சொன்னேன் இந்த அனுபவம் எப்படி இருந்தது? எத்தனை வருஷம் கனவு இதெல்லாம்? என்னண்ணா முட்டை? நீ ஆசைப்படுறது நடந்துச்சா? ஓகேவா? விளாகு ஓகே. போட்டுடலாமா? சண்டே போட்டுடலாமா? சண்டை போட போறீங்க? சண்டை உள்ளடா. சண்டே அவங்க பார்த்து டைம் இருக்காதா? அப்ப அவங்க பார்க்கும்போது நான் எப்போ வேணா பாரு. அதுக்கு நான் என்ன பண்ணுறேன்? அப்லோட் பண்ணிடுறேன். நீ அப்புறமேட்டு பார்த்துக்கோ. அப்லோட் பண்ணிடலாமா?
யாரு? ஈடி அவரோட ஏடியா? ஏடிலடா ஈடியாண்டா. ஈடி யாரு? தெரியலையே, ஜெனரல் மேனேஜர். எலக்ட்ரிக்கல் நீ சும்மா பைக் மாதிரியாங்கடா. சரி ஓகே ஓகே கிளம்பலாம். கீழே வந்துடலாம், நான் போட்டோ எடுக்கணும்னா வேணா. ஓகே அவங்ககிட்ட பேசி நம்ம கிளம்பலாம். அண்ணன் பிஸி ஆகுறாரு. ஒரு டிஸ்டர்ப் பண்ண. இன்னைக்கு என்ன நாள்? கல்யாண நாள். ரூபாய் அடிப்பேன். எலெக்ஷன் சொல்ல. எலெக்ஷன் நாள்ல டிவிக்கு தான். டிவி கேட்கலாம் இல்லை, யாருக்கு எது பிடிச்சிருக்கோ அதை ஓட்டு போடுங்க. ஆனால் ஓட்டு போடுங்க. எலெக்ஷன் முடிஞ்சு ரிசல்ட்டுக்கு அப்புறம் தான் வீடியோ போடுவான் பாரு வந்து. அங்கே உட்காந்து ஓட்டுக்கு பிரச்சனை பண்ணிக்கிட்டு இருக்கோம். அதெல்லாம் வீடியோ எடுத்து போட்டு தான் நல்லா அடிச்சுக்கிறாங்க, சண்டை போடுறாங்க. பார்க்கறதுக்கும் நல்லா இருந்திருக்கும். இந்த கட்சி பெருசு, அந்த கட்சி பெருசு. அதனால ஜாலியாக கம்முன்னு பார்த்துட்டு ஓட்டு போடுறது கடமை தான். ஆனால் வந்து யாருக்கு ஓட்டு போடுறன்றது அவங்க இஷ்டம். ஆனால் யாருக்கு ஓட்டு போட்டீங்கன்னாலும் நீங்கள் உழைச்சாதான் நீங்கள் மாறணும். எனக்கு அது தாட். தேங்காய் சட்னிடா அது. எப்படியோ அந்த கிட்டத்தட்ட 29 வருஷம் கனவு நடக்குமான்னு நினச்சிங்க, நடந்துருச்சு அப்படின்ற மாதிரி இருந்துச்சு. ஃபஸ்ட்டு வரப்போ கல்லே வரல, அல்ல கடலே இல்லைடா. ஃபஸ்ட்டு வரப்போ கடலை தமிழில் பேசுகிறான். சிந்தலும் தமிழ். ஏய் பி ஸ்டூடெண்ட் தானே நீ? பி தானே? டேய் அது பிபிஏடா. பிபியா ப்ளீஸ் தெரியுமா? இப்போ சுண்டல் கடலை எது தமிழ் வரும்? ஏய் சொல்லிட்டு போ. தமிழ் தான்டா. சுண்டல் கடலை எது தமிழ் வரும்? தமிழ் தான்டா. எதுமே தமிழ்ல இல்ல. ஃப்ரேம் பார்த்தா கேரளால வந்து. நான் சொல்ல மாட்டேன். சொல்லி தப்பாச்சுனா அசிங்கமா போயிடல. சுண்டல் தமிழ், தமிழா கடலை கடலை தமிழ்னு கேட்டா ரெண்டுமே தமிழ் தான். ரெண்டுமே தமிழ் தான். சார்ஜ் இப்படி பார்த்துட்டு பேசுகிறேன். யாரு? ஏன்டா? சாம்பார் ஊத்திட்டான்டா இட்லினா. அதுக்கு என்ன? சாம்பார் பிடிக்காதுடா. வேற என்ன? சரி தண்ணி ஊற்றி கழுவிட்டு சாப்பிடு. இவ்வளவு நேரம் இதை ப்ரிப்பேர் பண்ணியிருந்தியாடா உட்காந்து? நேற்று நைட்டு ஒரு டான்ஸு, அதை மட்டும் பார்த்தீங்கன்னா கையில் எதையாவது குத்துறலாம், இந்த அளவுக்கு இருக்கு. ஆடினதே நீ தான்டா. அதான்டா சொன்னேன். அந்த மலாட லைஃப் டைம் ஆனதே இல்ல. ஒரு அக்கா அந்த வீடியோ இல்லை, சூப்பரா இருந்துச்சு. நான் சிவிட் இருக்கேன். அதெல்லாம் எடுத்து போட முடியாது. இந்த பையன் அந்த அக்கா கிட்ட தப்பாயிடும். செம்மையா அடிச்சிடறாங்க அந்த அக்கால. அந்த அக்கா நேதாருனா ஹிந்திக்கார அக்கா. கப்பல் கோல்ஸ் ஒன்று பண்ணாங்க பாருங்க, சதறிட்டேன். மிரட்டி விட்டாங்க. ஏன்னா இப்போ எல்லாம் வந்து 20, 22 கல்யாணம் பண்ணிடுறாங்க. 29 வயசு வரைக்கும் ஒருத்தர் வெயிட் பண்ணி வெயிட் பண்ணில. இந்த பாருங்க, கை கீழே போடு பாரு, கையில் ராகே இல்லை. ஏன் உன் கையை காட்ட ரேக் இருக்குதா? கையில க்ளவுஸ் போட்டு அடிக்கிறாங்க அவன்.